பக்திங்கிறது வந்து பர்சனலா வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு பப்ளிக் ஸ்பெக்டக்கிளா மாத்துறது, ஒரு தனி மனித வழிபாடுங்கிறது வந்து ஜனநாயகத்துக்கே நல்லது கிடையாது. ஒரு லிமிட்டோட தான் வச்சுக்கணும். இல்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்க, அவருடைய சவால்லாம், அது சவடாலா? எப்படி பார்க்குறீங்க அத? அவரோட நல்ல நேரம் வந்து ஏடிஎம்கே வீக் ஆயிட்டே இருக்காங்க. டிஎம்கே கூட்டணி வலுவா இருக்குது. டிஎம்கே எதிர்ப்பு வாக்களுக்கு ஒரு உயிர் இருக்கு. அத பயன்படுத்திக்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. ஜெயலலிதா எப்படி இயங்குனாங்களோ அதே மாதிரி. திமுகவை தீய சக்தின்னு சொல்லி, அவங்க தலைவர்களை இழிவா பேசினா, அவங்களுக்கு வாக்கு கிடைச்சது. அவங்க நல்லாட்சி செய்வாங்கன்னு கிடைக்கல. திமுகவை எதிர்க்கிறாங்கன்னு கிடைச்சது. அதே மாதிரி அரசியல் நம்ம செய்யலாம்னு நினைக்கிறாரு விஜய். அதுதாங்க அவரோட அரசியலோட அடிப்படை. அவர் திட்டம் எதுவும் கிடையாது. ஜெயலலிதா எம்ஜிஆருக்காவது திமுகவை எதிர்க்கிறதுக்கான நியாயமான காரணங்கள் இருந்தது. எம்ஜிஆர் வந்து அந்த கட்சிக்காக அவ்வளவு பாடுபட்டாரு. கருணாநிதி பொறாமையில அவர் சைட்லைன் பண்ணாரு. அதனாலதான் அவர் கட்சி